பனை தாய் பத்திரகாளி பூமியில் கொண்டாந்து இந்த பனையை தந்து இந்த பனையை வச்சு தொழில் பார்த்து நல்ல உடல் ஆரோக்கியத்தில் வாழுங்கன்னு தாய் பத்திராளியம்மா தந்தது தான் இந்த பனை. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக பாலை வந்துட்டு இப்போ நச்சு விடுற அளவுக்கு வந்துட்டு இந்த பனையை ஏறுதவங்க இந்த பனையை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஏறுவாங்க. ஏன்னா இது தாய் பத்திரகாளி இவன் மேலே ஏறுதமே அப்படின்னு தாய் மேலே ஏறுதமேட்டு தொட்டு கும்பிட்டு தான் ஏறுவாங்க. இந்த பனையில் வரக்கூடிய பயணியாக இருக்கட்டும் சரி, கல் இதெல்லாம் இயற்கை பானம். இந்த ஆள் எந்த ஒரு பிரச்சனையும் மனுஷனுக்கு வராது. அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த பனையில் வரக்கூடிய பால் பயணியும் கல்லும். ஆமாம், கல் குடித்து அந்த காலத்தில் 10 பிள்ளை 15 பிள்ளை பெற்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒயின் ஷாப்பில் உள்ள அது என்னது ரம்மு குவாட்டர்லாம் வாங்கி குடிச்சிட்டு பிள்ளை இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் லைனில் நிற்காங்க. என்றைக்கு இந்த ஒயின் ஷாப்பில் வந்து இந்த குவாட்டர் சாராயத்தை வாங்கி குடித்தோமோ அன்றைக்கே பிள்ளை மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிட்டு. அதுதான் உண்மை. தயவு செய்து இனி ஆட்சிக்கு வரவங்க இந்த கல் இறக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதியை தாங்க. மத்திய அரசாங்கம் கல் நம்ம பாரம்பரிய உணவில் ஒன்றுன்னு சொல்லுதாங்களாம். எங்கள் ஊர் டீக்கல்லேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியவங்கெல்லாம். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கி. அது என்ன காரணம் யாதுன்னு தெரில. பக்கத்தில் கேரளாவில் தென்னங்கல் சுத்தமாக கிடைக்கி. கேரளாவில் இங்கே கல் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. கொஞ்சம் இதுக்கு மட்டும் நம்ம வார அரசாங்கம் கல் இறக்கிறதுக்கு அனுமதியை தாங்க. நல்லா இருப்பியா கேட்டுக்கிடுது.